சிவகாசி அருகே இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. காதல் விவகாரத்தில் பெண்ணின் அண்ணன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழரசன். 24 வயதான இவர் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் அதே ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலருடன் மது குடித்துள்ளார். மதுபோதை தலைக்கேறியதும் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாகிவிட்டது. அப்பொழுது 5 பேர் கொண்ட கும்பல் தமிழரசனை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடி உள்ளது. தகவல் அறிந்து புதுக்கோட்டை கிராமத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து புதுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் ஒரே ஊரைச் சேர்ந்த சங்கரபாண்டியன் என்பவரது தங்கையை தமிழரசன் காதலித்து வந்தது தெரிய வந்தது. தூரத்து உறவுக்காரரான அந்த பெண் தமிழரசனுக்கு தங்கை முறை என கூறப்படுகிறது. இதனால் காதலை கைவிடுமாறு அவரது உறவினர்களும் சங்கரபாண்டியனும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளனர். ஆனாலும் அதில் காதில் வாங்கிக் கொள்ளாத தமிழரசன் தனது காதலை கைவிட மறுத்து விடாப்பிடியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மது குடிக்கும்போது இது குறித்து சங்கரபாண்டியன் பேச்செடுத்துள்ளனர். அப்பொழுது அவரின் தங்கை உடனான காதலை கைவிடுமாறு நண்பர்கள் சிலர் மீண்டும் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதை கேட்க மறுத்து தமிழரசன் தகராறு செய்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சங்கரபாண்டியன் மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து தமிழரசனை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இதில் தொடர்புடைய 5 பேரையும் பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அதில் 3 பேரை பிடித்து விசாரித்து வருவதுடன் எஞ்சிய 2 பேரையும் பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். தனது தங்கை உடனான காதலை கைவிட மறுத்த இளைஞரை பெண்ணின் அண்ணன் நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் சிவகாசி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.